ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மயோ ரெட் டெக்கர். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்றதை பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு இந்த சிக்கனை வேக வச்சு அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கோம். 2 வேக வச்ச முட்டை அதையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கேரட் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெட் டெக்கருக்கு நம்ம எக் மயோனஸ் செய்யணும். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி கப்பில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, உரிச்ச பூண்டு அதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு. அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர். மிக்சியை கொஞ்சமாக ஓட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் மைனஸ் திக்காக வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மோஸ்ட்லி ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் நான் இங்கே யூஸ் பண்ணது ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கோகனட் ஆயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த வாசனை டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மயோனஸ் எவ்வளோ திக்காக வேணுமோ அந்த திக்னஸ், அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸியை ஓட்டி எடுக்கலாம். ஒரேடியாக ஆயிலை நிறைய விட்டுடக்கூடாது. ஸோ நிறைய விட்டிங்கன்னா மயோனஸ் தண்ணியாயிரும், அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு வேறு ஒரு டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் செஞ்சால் தான் மறுபடியும் அந்த மயோனஸை திக்னஸ் கொடுக்க முடியும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ எனக்கு மயோனஸோட கன்சிஸ்டன்சி இது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ வேக வச்ச முட்டையை நல்லா துருவி எடுத்துக்கணும்.
வேக வச்ச சிக்கனை நல்லா உதுத்து விட்டுக்கணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கணுங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ப்ரெட்டோட 4 பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மைனஸ் ஸ்டஃப்பு, அதை வந்து ப்ரெட்டு மேலே வச்சிடணும். ஸோ அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரெட் எடுத்து அப்படியே அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம வந்து கியூக்கம்பர் கூட போட்டுக்கலாம். வெள்ளரிக்காயும் அந்த தோல்லாம் சீவிட்டு அதையும் கிரேட் பண்ணி துருவிட்டு அதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் மயோ ரெட் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக மைக்ரோவேவில் ஒரு சும்மா மைல்டு ஹீட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு வகையாகவும் இதை செய்யலாம். இந்த ப்ரெட்டை வந்து சும்மா மைல்டாக பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு கூட இதில் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிட்லாம். இன்னொன்று வந்து நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரெட்டு ப்ளெயின் ப்ரெட்லேயே வந்து நம்ம பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப் வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவ்னஸ் அண்ட் நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியான ரெசிபிங்க. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.